எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுறதே வந்து ஒரு நீங்கள் லாங் டேர்ம் ஒரு கார்பஸை வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கான பேஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு. எப்பவுமே சொல்லுவாங்க இந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறீங்க, எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஈக்விட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே வந்து உங்களோட பேஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டு ஏன் தேவை அப்படின்னா, நீங்கள் எப்போவாவது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு செலவுகள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவ செலவுகள், இல்லைனா உங்களுடைய ரிப்பேர் செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்கள் கையில் அதுக்கான எமர்ஜென்சி கார்பஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் போய் உடனே ட்ரா பண்ணுறது வந்து லாங் டேர்ம் கார்பஸை விட்ரா பண்ணிடுவீங்க. அதில் தான் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்ரா பண்ணிடுவீங்க. அந்த லாங் டேர்ம் கார்பஸ் எடுத்துக்கான ரீசன் வந்து வேற ஏதோ கோல் இருக்கும். அது உங்களுடைய குழந்தையோட படிப்பாக இருக்கும், அல்லது குழந்தையோட மேரேஜாக இருக்கும், இல்லை ஒரு ஹாலிடேவாக இருக்கும், இல்லை வீடு வாங்குறதுக்காக வச்சுருப்பீங்க. எது வேணுமா இருக்கலாம். பட் வந்து நீங்கள் போயிட்டு எடுக்கிறதுனால அந்த கோல் வந்து தடப்படும். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு இருக்கிற ஜாப் சினாரியோஸ் வந்து ரொம்ப சேஃபான ஜாப் சினாரியோஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை ஜாப் லாஸஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து டைம் ஆகலாம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் வந்து ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலில் இருக்கவங்க வந்து திடீர்னு எல்லா செலவுலையும் குறைக்க முடியாது. நீங்கள் ஒரு ரெண்ட் பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெண்ட் வந்து லேண்ட்லார்டு வந்து கேட்டு தான் ஆவார். இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி என்னன்னா நிச்சயமாக அந்த இபிக்கு கட்டி தான் ஆகணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் ஒரு ஒரு லைஃப்பை வந்து மேனேஜே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எமர்ஜென்சி கார்பஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பேக் போன். அந்த பேக் போன் இருந்ததுன்னா உங்களுடைய அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் வந்து நிலையா நிற்கும். எமர்ஜென்சி கார்பஸ் இல்லை அப்படின்னா உங்க பேக் போன், உங்களுடைய இந்த மெயின் கார்பஸ் வந்து நிலையா நிற்காது. அந்த எமர்ஜென்சி கார்பஸை எப்படி கிரியேட் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். அது எவ்வளோ அமௌண்ட் மினிமம் வச்சுக்கணுங்க சார்? ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒருத்தரும் வச்சிருக்கணும். ரொம்ப கன்சர்வேட்டிவாக வேணுன்றவங்க 12 மாதம் வரைக்கும் வைக்கலாம். அதாவது அக்ரெசிவாக இருக்கவங்க 3 மாதமோ, ஆவரேஜாக ஒரு 6 மாதமோ, இல்லை 12 மாதம் வரைக்கும். அவங்களோட எக்ஸ்பென்சஸ் சொல்கிறீங்களா? எக்ஸ்பென்சஸ் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் இன்டூ 6 இது வந்து இது. சில பேர் வந்து 3 வச்சுக்கலாம், சிலர் வந்து 12 வச்சுக்கலாம். ஏன் இந்த கார்பஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான விஷயத்த சொன்னேன் நான். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 6 மாதம் குறிக்கோள் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்கிறேன். ஒரு 25,000 சம்பாதிக்கிறவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 வச்சும் கேஷ்க்கு வச்சுருக்கணும். வீட்டில் எப்பயுமே கேஷாக வந்து ஒரு 10,000 வச்சு வச்சுருக்கணும். இந்த கேஷ் எதுக்காக அப்படின்னா, ஏதாவது சில நேரங்களில் ஏடிஎம் ஒர்க் ஆகாமல் போகலாம், யூபிஐ ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு செலவுகள் வந்து இருக்கலாம். அப்போது உங்களுக்கு அந்த கேஷ் இருக்கிறதுனால உடனே வந்து உங்களோட செலவுகளை வந்து பார்க்க முடியும்.